ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். தேனை தேடி ஒரு பயணம், திருவாசகம் என்னும் தேனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, திருவெம்பாவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று என்ன சொன்னேன், திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் மார்கழி மாதம் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் மாணிக்க வாசகர் இந்த மாதமும் நல்ல மாதம்தான், வரிசையாக நீ அப்படியே சொல்லிக்கிட்டே வா, நான் கேட்டுக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கும் மனசே கேட்கல, சரி வரிசையாகவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி திருவெம்பாவை சொல்ல போகிறோம். இது திருவண்ணாமலையில் அவர் எழுதினது. இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, தோழிகள் எல்லாமே ஒவ்வொருத்தரையாக எழுப்பி வாங்க எல்லோரும் போய் சிவபெருமானை கும்பலாம் அப்படிங்கிற மாதிரி இது எழுதியிருக்காரு. இது ஆண்டாள் மார்கழி மாதம் எப்படி ஒவ்வொருத்தர் வீட்டு கதவியாக தட்டி வாங்க எல்லோரும் போய் பெருமாளை பாடலாம் அப்படின்னு சொல்லி பாவை நோன்பு இருக்காங்களோ அதே மாதிரியே தான் இந்த திருவெம்பாவையும். இது எப்படி வந்தது அப்படின்னாக்கா, மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது, அதாவது பிரம்ம முகூர்த்தம். நம்மளுக்கு எப்படி தினமும் காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தம், அதே மாதிரியே தேவர்களுக்கும் மார்கழி மாதம் தான் அவங்களுக்கு விடியற்காலை. நம்மளுக்கு ஒரு வருஷம்தான் அவங்களுக்கு ஒரு நாளாக. அதனால் சாமி தூங்கிட்டு இருக்கும்போதே நாம் போய் அவர்கிட்ட வரம் கேட்டோம்னா அவர் என்ன பண்ணிடுவார், அப்படியே தூக்க கலக்கத்தில் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவார். சரி, இப்போ மாணிக்க வாசகர் தோழியாக போய் எல்லோரும் எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வால் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே, முதலும் முடிவும் இல்லாத ஒளிவில்லமாய் பிரகாசிக்கும் நம்மளுடைய சிவபெருமான் பற்றி நாங்கள் பாட்டு பாடினதை கேட்டுட்டு ஒரு பெண் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா, தரையில் உருண்டு பிறல்றா. உனக்கு தான் காது கூர்மையாச்சு, நாங்கள் பாடினது எதுவும் உன் காதில் விழவே இல்லையா, சீக்கிரமாக எழுந்து வா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, ராப்பகலாக எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜோதி வடிவான நம்மளுடைய அண்ணாமலையார் மீது நாங்கள் கொண்டிருக்கிற பாசம் ரொம்ப அளவிட முடியாது அப்படின்னு சொல்லி வீரமாக பேசுகிறேன். ஆனால் இப்போ நீராட கூப்பிட்டாக்கா வரத்துக்கு மறுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு நல்லா பஞ்சனையில் படுத்து தூங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. அதுக்கு தூங்குகிற பொண்ணு சீச்சி இது என்ன பேச்சு, ஏதோ சும்மா கண்ணாக இருந்துட்டேன், அதுக்காக இப்படியா கேலி பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு தோழி பதில் சொல்கிறாங்க, கண்களையே கூச செய்யும் பிரகாசமான திருவிடைகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவங்களால கூட முடியலை. நமக்காக நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே தரிசனம் தரத்துக்காக சிவலோகத்தில் வாழும் அந்த தில்லை சிற்றம்பலத்து நடனம் புரியக்கூடிய சிவபெருமானே வந்திருக்காரு. அவர் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, நாம் அவர் மேலே எவ்வளோ பாசம் வைக்கணும், நீயே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்கிறவங்களே, கடந்த ஆண்டெல்லாம் நீ என்ன சொன்ன, நாங்கள் எழுப்புறதுக்கு முன்னே நீ தயாராக இருப்ப, சிவனே என்னோடைய தலைவன் அப்படின்னும் இன்ப வடிவினன் அப்படின்னு இனிமையாக வாய் தித்திக்க பேசுவேன். ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் எழுப்பியும் நீ எந்திரிக்காமல் இருக்கியே, கதவை தர அப்படிங்கிறாங்க. அதுக்கு தூங்கிக்கிட்டு இருந்த தோழி சொல்கிறாங்க, ஏதோ தெரியாதனமாக தூங்கிட்டேன், அதுக்காக என்னை ஏன் இப்படி கடுமையாக பேசுகிறீங்க, இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள், உங்களைப் போல எனக்கும் இந்த விரதம் இருந்த அனுபவம் இல்லை, மேலும் பக்திக்கு நான் புதியவள், என்னுடைய தவறை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி வருந்தி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எழுப்புற தோழி சொல்கிறாங்க, அப்படி இல்லையடி, இறைவன் மீது நீ வைத்துள்ள தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் எழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ அவசரப்படுத்துகிறோம். ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை அப்படின்னு தூங்குகிற பெண்கள்கிட்ட எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிற பெண்கள் கேட்குறாங்க. பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் விட்டார்களா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறவங்க கேட்குறாங்க. எழுப்ப வந்தவர்களோ, அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும், அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம். நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது. இந்த நேரத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எப்படி எண்ணிட்டு இருக்க முடியும்? அதனால் நீயே எத்தனை பேர் இருக்கோம் அப்படிங்கிறத எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை அப்படின்னாக்கா நீ மறுபடியும் போய் தூங்கு. நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடைகளை கொண்டவளுமான பெண்ணை, திருமால் வராகராகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்று அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம்மளுடைய அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் அப்படின்னு சாதாரணமாக பேசுகிறோம். நம்மளால் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற யாராலேயுமே, ஏன் தேவர்களால் கூட அவரை புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர். அப்படியே உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவா அப்படின்னு சொல்லி நாங்கள் சத்தம் போட்டு கூப்பிட்றோம். நீயும் இதெல்லாம் எதுவும் தெரியாமல் கதவை சாத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறே, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் கூப்பிட்றாங்க.
மான் போன்ற நடையை உடையவளே, நேற்று வந்து நீ எங்ககிட்ட என்ன சொன்ன, உங்களை நாளைக்கு நானே நேரத்தில் வந்து எழுப்புவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ நாங்கள் வந்து உன்னை எழுப்புற மாதிரி ஆயிடுச்சு. உன் சொல் போன திசை எங்கே, மேலும் நீ சொன்னதையே செய்யலை அப்படின்னு கொஞ்சமாவது உனக்கு வெக்கம் இருக்கா? உனக்கு இன்னும் முடியலையா? வானவர்கள், பூமியில் உள்ளவர்கள் மற்றும் உள்ளவர்கள் எல்லாருமே சிவபெருமானோட திருவடியை புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஆனால் நீ இன்னும் எதுவுமே நினைக்காம தூங்கிட்டு இருக்கியே, உன்னுடைய உள்ளம் வந்து உருகலையா? சீக்கிரமாக எழுந்திருச்சு வா அப்படிங்கிறாங்க. தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்புத்தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றுதானா? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீரு, ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ அப்படின்னு சொல்வாயே. அப்படிப்பட்ட இறைவனை வந்து நாங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு சொல்லும்போது தீயிலிட்ட மெழுகு மாதிரி நீ உணர்ச்சி வசப்படுவாயே. அப்படியாப்பட்ட நீ வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாயே, சிவபெருமானை பார்க்குறதுக்கு எந்திரிச்சு வரலையா அப்படிங்கிறாங்க. தோழியை எழுப்ப வந்த பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னும் அன்பு தோழியை கோழி கூவிருச்சு, பறவைகள்லாம் கீசு கீசு அப்படின்னு சத்தம் போடுது, சரிகம பதனி அப்படின்னு 7 ஸ்வரங்களோட வாத்தியங்கள்லாம் இசைக்கிறாங்க. எங்கே? நம்மளுடைய அண்ணாமலையார் கோயிலில். அப்புறம் அங்கே சங்கல்லாம் முழங்குது. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குதோ அதே மாதிரி பரஞ்சோதியாக ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அவனுடைய பெரும் கருணையை எண்ணி வியக்கிறோம். அவனது சிறப்புகளை பாடுகிறோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்கிட்டு இருக்கிற. இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாயே. வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமா? அவர் வந்து வராக எடுத்து சிவனின் திருவடியை காண புறப்பட்டவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளான தோழனை பாடி மகிழ உடனே புறப்பட்டுவான் நீ. கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது அப்படின்னு சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவன். இன்னும் லட்ச ஆண்டுகள் கழித்தும் இப்படி தான் இருக்கும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற புதுமைக்கெல்லாம் புதுமையானவன் சிவபெருமான். உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்களிடம் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற நிலையே எங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க சிவபெருமான் கிட்ட. அப்புறம் தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊறியது. அவனது பெயர் என்ன? யார் அவனது உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சிவபெருமானே, உன் அடியார்களான நாங்கள் வந்து வண்டு மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் அப்படிங்கிற சத்தத்தோடு குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடி உன்னுடைய திருவடிகளை தேடி பார்க்குறோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவது உனக்கு தெரியும். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவ அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக. தோழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாக துன்பம் இனிமேலும் வாராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மகளை கொண்டவர் நம் சிவபெருமான். அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும், இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெருவொளி எழுப்பவும், பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம எனும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம். கரிய நிற குவளை மலர்கள்
குளத்தின் நடுவிலே உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமச்சிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒளியெழுப்ப, மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம். ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட, அவர்களின் தங்க நகைகள் ஆட, பெண்களின் கூந்தலாட, அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்தால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகளாட, குளிர்ந்த நீரில் ஆடுங்கள். அவ்வாறு நீராடும் போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள். வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகிற சிவபெருமானின் பேரையும் சொல்லி நீராடுங்கள். ஜோதி வடிவினனாய் திருவண்ணாமலையில் காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் விருத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள். அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள். முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள். பந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள். நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனமகிழ இவ்வாறு அவரது சிறப்புகளை கூறுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டு வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்தி பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மை ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல கருத்திருக்கின்றன. எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது. அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மலையே நீ விடாமல் பொழிவாயாக. தேன் சிந்து மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன், பிரம்மா, பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பல பெறுவோம். தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராகும். சூரியனின் ஒளிக்கேற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒளியிழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவன் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள். உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சொல்லும் பழமொழி இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பெருசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன? சிவபெருமானை எல்லாவற்றுக்கும் முதலானதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகிறோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் நீராடிட்டாங்க. நாளைக்கு காலையில் போய் திருப்பள்ளி எழுச்சி பாடி சிவபெருமானை எந்திரிக்க வைக்க போகிறாங்க. நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிடலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.